Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா evaluate 10 cube minus 15 cube plus 5 cubeன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா a cube, b cube, c cube ஃபார்ம்னு அர்த்தம் சரிங்களா. ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம், புக்கில் இருக்குது. நமக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா if x plus y plus z is equal to 0, அதாவது இந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவில் இது 0 ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? ரைட் சைட் ஃபுல்லாக 0 ஆகிடுமா? இப்போ ஃபார்முலா என்னவா மாறிடும்னா x cube plus y cube plus z cube equal to 3xyzன்னு வந்துடும். அதாவது இது கொஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துருந்தாங்கன்னா 3xyz ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி x plus y plus z equal to 0 தானா அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஆஸ் பர் த கொஷின், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, 10 cube minus 15 cube plus 5 cube. ஃபஸ்ட்டு இது வந்து a plus b plus c equal to 0 தானான்னு ஃபஸ்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நான் கண்டுபிடிக்கிறேன் a plus b plus c, இல்லை x plus y plus z எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். abcனும் எடுத்துக்கலாம், x plus y zனும் எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான் அது. அதாவது ஏக்கு பதிலாக 10 எடுத்துக்கிறேன், பிக்கு பதிலாக -15, சிக்கு பதிலாக +5. ஸோ இது பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். 10 plus 5 வந்து 15, 15 minus 15 வந்து 0. ஸோ a plus b plus c equal to என்னது? 0. ஸோ இது 0 ஆனதுனால ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு a cube plus b cube plus c cube equal to 3abcன்னு வந்துடும் சரிங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இது வந்து 0 ஆனதுனால என்ன ஆயிடுச்சு? 3abc வந்து நம்மளுக்கு ஃபார்முலா வந்துருச்சு. இப்போ ஆஸ் பர் த கொஷின் அப்டேட் என்ன வரும்? இங்கே 10 cube minus 15 cube plus 5 cube is equal to left hand side of the formula 3abc. அப்போ 3 into a வந்து 10, b வந்து -15 along with the sign substitute பண்ணணும். எப்போல்லாம் ஃபார்முலாவில் ப்ளஸ்ஸே இருக்கும், கொஷனில் வரும்போது சைனோட சேர்த்து எடுக்கணும். நெக்ஸ்ட்டு இன்ட்டு சி, அப்போ இன்ட்டு 5ன்னு அர்த்தம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 into 10 30, 30யா? நெக்ஸ்ட்டு 30 into 15, 30 into 15 என்ன வரும்? 450 வருமா? ஆமாம், 30 into 15ங்கும் போது 415 வரும். அந்த 450 into 5 மல்டிப்ளை பண்ணுறோம், 2250 வரும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ஆன்சரில் மைனஸ் வரும், 2250. அவ்வளோதான். ஸோ இதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 2250. டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம். ஆனால் இதை நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணணும், இது 0 தான் ஆகுதா அப்படின்ட்டு. இது 0 ஆனதுனால தான் இந்த ஃபார்முலா எழுதுகிறோம். ஓகேவா? சேம் ஃபார்முலா தான், முன்னாடி எக்ஸாம்பிள் போட்டோம்லே அதே சேம் ஃபார்முலா தான். அந்த x plus y plus z வந்து 0 ஆனதுனால டைரெக்டாக அந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye bye.